வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை அதிசயங்களின் தூதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் இறைவனின் பாதத்தை நாடுகிறோம். உங்கள் இதயங்களில் பாரத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் வாழ்வின் பலவிதமான போராட்டங்களோடும் நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள், மனிதர்களால் இயலாதது இறைவனால் இயலும். புனித அந்தோணியார் இழந்தவற்றை மீட்டுக் கொடுக்கும் வல்லமை கொண்டவர். இன்று நீங்கள் இழந்தது நிம்மதியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், வாழ்வாதாரமாக இருக்கலாம். உங்கள் கவலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம் புனிதரின் பரிந்துரை அதைவிட பெரிது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து உங்கள் கோரிக்கைகளை இந்த புனிதரின் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் 9 கதவுகளை திறக்கும் ஆற்றல் அந்த பதுவை நாதருக்கு உண்டு. இன்று ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாழ்வில் நிகழப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பதுவை நகர் புனிதரே, ஏழைகளின் பங்காளரே, நீர் ஒருபோதும் உம்மை கூவி அழைப்பவரை கைவிட்டதில்லை. இன்று உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு உமது பீடத்தின் முன் மண்டியிடுகிறோம். இழந்தவற்றை மீட்டுக் கொடுக்கும் வல்லமை கொண்டவரே, எங்கள் வாழ்வில் தொலைந்து போன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் நன்மைகளை மீண்டும் பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். அதிசயங்களின் புனித அந்தோணியாரே, எமது குடும்பங்களை உமது புனித கரங்களில் ஒப்படைக்கிறோம். எமது இல்லங்களில் உமது அமைதியும் இறைவனின் அருளும் என்றும் நிலைத்திருக்க செய்யும். குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள் மறையட்டும், ஒற்றுமை மலரட்டும். எமது அன்றாட தேவைகளாகிய உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றில் எவ்வித குறைவுமின்றி இறைவனின் ஆசீரை எங்களுக்கு பெற்றுத்தாரும். குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் உமது பாதுகாப்பிற்குள் வைத்தருளும். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்தியிருக்கும் பாக்கியம் பெற்றவரே, மழலை செல்வமின்றி வாடும் தம்பதியருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் வாழ்வை ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளும். மேலும் வளரும் எமது குழந்தைகள் நல்ல உடல் நலத்தோடும் இறைப்பற்றோடும் வளர செய்யும். அவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் நற்பண்புகளும் ஒழுக்கமும் கொண்டவர்களாக வளர வழிகாட்டியாயிரும். கல்வியின் ஊற்றே புனித அந்தோணியாரே, குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கும் மாணவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் சோர்வின்றி படிக்கவும், படித்தவற்றை நினைவில் கொள்ளவும் தேவையான ஞானத்தை தந்தருளும். பயம், பதற்றம் நீங்கி தெளிவான மனதோடு தேர்வினை எழுத செய்யும். உமது ஞானத்தினால் அவர்கள் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று தங்களின் எதிர்காலத்தை கனவுகளோடு செதுக்க உதவி புரியும். நோயாளிகளின் ஆறுதலே, தீராத நோய்களினாலும் நீண்ட கால உபாதைகளினாலும் அவதிப்படும் உம் பிள்ளைகளை நோக்கும். உமது பரிந்துரையால் அவர்களுக்கு பூரண உடல் நலத்தை பெற்றுத்தாரும். மன அழுத்தத்தாலும் கவலையாலும் வாடும் உள்ளங்களுக்கு அமைதியை தாரும். நலிவுற்றவர்களின் உடலிலும் உள்ளத்திலும் புது பலனை ஊற்றி அவர்கள் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூற செய்யும். வேலையின்றி தவிக்கும் இளைஞர்களுக்கும் குடும்பத்தை காக்க போராடும் பெற்றோர்களுக்காகவும் வேண்டுகிறோம். ஒவ்வொருவரின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல வேலை அமையவும், தொழிலில் முன்னேற்றம் காணவும் ஆசீர்வதிப்பீராக. வறுமை நீங்கி தன் நிறைவான வாழ்வு வாழ செய்தருளும்.
திருமண வயதை அடைந்தும் பல்வேறு தடைகளால் திருமணம் கைகூடாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை இறைவனே தேடித்தர செய்யும். திருமண தடைகள் அனைத்தும் உமது வல்லமையால் உடையட்டும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை விரைவில் அமைய பரிந்துரை செய்யும். பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளின் பிடியில் இருந்தும் பரம்பரை சாபக்கட்டுகளில் இருந்தும் எங்களை விடுவிப்பீராக. தீய ஆவிகளின் தொல்லைகளில் இருந்து எமது இல்லங்களை பாதுகாப்பீராக. பாவ சேற்றில் சிக்கி தவிக்கும் ஆன்மாக்களை மனம் திரும்பி ஒளியின் பிள்ளைகளாக வாழ வரம் அருளும். கடன் என்னும் சுமையால் நிம்மதி இழந்து தவிப்பவர்களுக்கு வழிகாட்டும். அவர்கள் நியாயமான வழியில் தங்கள் கடன்களை அடைத்து கண்ணியமான வாழ்வு வாழ செய்யும். மேலும் தூர பயணங்களை மேற்கொள்வோர் மற்றும் வெளிநாடு செல்ல முயற்சிப்போருக்கு பாதுகாப்பையும் வெற்றிகளையும் தாரும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களின் நலனில் கண்ணும் கருத்துமாயிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாயிரும். சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருப்பவர்களின் கனவுகளை நனவாக்கும். அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தாரும். அனைத்திற்கும் மேலாக இடைவிடாமல் ஜெபிக்கும் வரத்தை எங்களுக்கு தாரும். எமது ஜெபங்கள் வெறும் உதடுகளின் வார்த்தைகளாக அன்றி இதயத்திலிருந்து எழும் இறை ஸ்துதியாக மாறச் செய்யும். புனித அந்தோணியாரே, எமது இந்த பலதரப்பட்ட வேண்டுதல்களை உமது புனித பாதத்தில் சமர்ப்பித்துள்ளோம். நீர் இறைவனின் முன் வல்லமையுள்ள பரிந்துரையாளர் என்பதை நாங்கள் அறிவோம். எங்கள் தேவைகளை கேட்டு அவற்றிற்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு உமது பாதுகாப்பில் எங்களை ஒப்படைக்கிறோம். அதிசயங்களின் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரை, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து
உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சுரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமின்றி ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் துயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அனுகூலமடைய 9 செவ்வாய் ஜெபம். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திருக்கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீர் அல்லோ. அதுபோல் வல்லமை உள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லோ. தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். அக்கிரமமான ஆசை பற்றுதலை எல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி சுத்திகரித்தருளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் புறத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. ஆமீன். புனித அந்தோணியாரிடம் 13 மன்றாட்டு. புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க ஜெபம். அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ. 1. நீர் சாவை அகற்றுகிறீர். மரித்தவர்களை வாக்கால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களும்
மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, நீர் தப்பறையை ஒழிக்கிறீர். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளினின்று எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, ஆபத்துகளை நீக்குகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, நீர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற சகலவித பிணிகளினின்றும் காப்பாற்றி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடிப்போகின்றன. புனித அந்தோணியாரே, பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளில் நின்றும் எங்களை விலக்கியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, நோயாளிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, உம்முடைய கட்டளைகளுக்கும் கடல் அமைகின்றது. புனித அந்தோணியாரே, பிரயாணம் செய்கிற சகலரையும் அவரவர்களின் ஸ்தானத்துக்கு சுலபமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாவது, நீர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் மன்றாடும். பாவ அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டு ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்பதாவது, நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கிறீர். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் குறைவுகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பத்தாவது, நீர் காணாமற் போன பொருட்களை திரும்ப கண்டடைய செய்கிறீர். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11வது. உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்தும சரீரத்திற்கு வருகிற சகல ஆபத்துகளில் நின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12வது. தாங்க முடியாத இக்கட்டுகள் ஒரு நொடியில் உம்மால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவுமின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது. உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்.
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஸ்பானிய நாட்டிற்கு நவ நட்சத்திரமே, தரித்திரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் ஒப்பரிகையே, தேவரீர் இத்தாலிய நாட்டின் தீபமுமாய் அன்பின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை பொதித்தவருமாயிருக்கிறீர். புனித அந்தோணியாரே, நமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்க எங்களுக்காக மன்றாடிக் கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளால் அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ஸ்நேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வரப்பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலம் எல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். பிணிநீங்க ஜெபம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே, இறந்தோரை இறைவனின் வல்லபத்தால் உயிர் தெழுப்பியவரே, அடியாளான நான் படும் துன்பங்களைக் கண்டு மனம் இறங்கி பிணியை நீக்கிவிடும். உமது மன்றாட்டால் பிணி அகலும். நன்றி அறிதலாக ஏழைகளுக்கு என்னால் ஆன தர்மம் செய்வேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய் ஓட்டுகிறதற்கு ஜெபம். இதோ ஆண்டவருடைய சிலுவை. சத்துராதிகளாகிய நீங்கள் அகன்று போக கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் ஜெயங்கொண்டார். அல்லேலூயா. நரக வல்லமையை அடக்கின புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்து நாதருக்கும் சத்திய வேதத்திற்கும் சத்துராதிகளாய் இருக்கிறவர்கள் எல்லோரையும் சிதறடிப்பதும் அல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். காணாமல் போனவற்றை கண்டடைய பிற வேண்டுதல் நிறைவேற ஜெபம். ஓ மகா உன்னத மகத்துவம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சகல நன்மைகளும் நிறைய பெற்ற அப்போஸ்தலரே, தேவரீர் காணாமல் போன பொருளை திரும்ப கண்டடைய செய்கிற புதுமைகளை செய்யும் வரத்தை ஆண்டவரிடமாக அடைந்திருக்கிறீரே. நான் போக்கடித்த பொருளை திரும்ப கண்டடையும்படிக்கு உமது ஆதரவை தேடி வந்திருக்கிற அடியேனுக்கு இத்தருணத்தில் உதவி புரிந்தருளும். தேவரீரை கொண்டு இப்பேர்க்கொத்த மேலான அதிசயங்களை செய்விக்கிற ஆண்டவரை நான் மேன்மேலும் மகிமைப்படுத்தி கொண்டாடி வருகிறேன். ஆமீன். புனித அந்தோணியாரை நோக்கி நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டே, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, கமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உம் திருக்கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவ நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, தூய தீர்க்க தரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்போ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். புனிதரின் அழியா நாவுக்கு ஜெபம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, நீர் உமது நாவால் எப்போதும் இறைவனை ஸ்துதித்ததுமன்றி எப்போதும் ஸ்துதிக்கப்படவும் செய்தீரே. நான் உமது புண்ணியங்களை எல்லாம்
கண்டு பாவிப்பதும் அல்லாமல் விசேஷமாய் எந்த பாவத்தினாலும் என் நாவை கரைப்படுத்தாமலும் உம்மை போல் அதை கொண்டு எப்போதும் இறைவனை ஸ்துதித்தும் ஸ்துதிக்க செய்தும் வருவேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன். நான் என் நாவால் கட்டி கொண்டதும் கட்டிக்கொள்ள செய்ததுமான எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பையும் இனி எப்போதைக்கும் இறைவனை ஸ்துதிக்கவும் பிறருக்கு நன்மாதிரி கொடுக்கவும் மாத்திரம் நாவை உதவி கொள்ளும் வரத்தையும் உமது கரங்களில் ஏந்தி இருக்கிற தேவபாலனை மன்றாடி அடைந்தருளும்படி உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியார் வழியாக நாம் கேட்ட இந்த மன்றாட்டுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். இறைவனின் நேரம் நம் நேரத்தை விட சிறந்தது. உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று ஒருபோதும் தளர்ந்து விடாதீர்கள். விதைக்கப்பட்ட விதை மண்ணுக்குள் மறைந்திருப்பது அழிவதற்காக அல்ல, அது ஒரு விருட்சமாக வளர்வதற்காக. புனித அந்தோணியார் உங்களை கைவிட மாட்டார். இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு வரும் நாட்களில் மகிழ்ச்சியான பதிலை காண்பீர்கள். உங்கள் குடும்பத்தின் தடைகள் உடையத் தொடங்கிவிட்டன என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். ஆமீன்.